ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் காலங்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 12 டென்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 12 டென்சஸ் வரும்போது ஒவ்வொன்றத்தை பத்தி பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அந்த ஒரு ஆக்கத்தோடது, அதாவது தமிழ் ஆக்கம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு 12 டென்சஸ்மே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரூலை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஒரு பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் நீங்க ரூலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா பேச ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. சின்ன சின்னதா சிம்பிளான ஒரு ரூல். இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம ரெய்னிங் பத்தி எல்லாம் பார்த்திருப்போம். இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிற ஒரு சிம்பிளா எப்படி சொல்லலாம், இல்ல அதுவே ஒரு பெர்ஃபெக்டா வரும்போது இட் வில் ஹேவ் ரெய்னிங் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், இட் வில் ஹேவ் ஸ்டாப் ரெய்னிங் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸோட நீங்க கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கம்பேரிட்டிவோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது வரும் காலங்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி நடந்திருக்கலாம், இது நின்று இருக்கலாம், இது வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி கரெக்டா பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இப்படி பார்க்க போறோம். அது கூட நம்மளோட ஹீரோ யாரு, நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தை இல்லையா, அவர் தான் என்ன பண்ண போறாரு, அதிக ரோல் அங்க பிளே பண்ண போறாரு. அப்ப அந்த ஆக்ஷன் வார்த்தையும் நம்ம கிட்ட என்ன இருக்கு, V1 V2 V3 அப்படின்னு 3 பார்ட்டா இருக்கு. அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு தமிழாக்கங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன வார்த்தை எடுக்கிறீங்களோ, என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ, அந்த ஆக்ஷனோட ஒரு தமிழாக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எழுதும் போதோ பேசும் போதோ ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அடுத்த வார்த்தையை அமைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆப்வியஸா அதுக்கு அடுத்து எங்க வர போறோம், சப்ஜெக்ட். யார் பயன்படுத்த போறா, யார் பேச போறாங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட், இந்த வேர்ப் அண்ட் தென் இந்த ரூல், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ரூல் வச்சுட்டு ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எப்படி வந்து நம்ம எழுதலான்றத சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் தான் எழுத போறோம். நம்ம அதுக்கப்புறமா நெகட்டிவ் அண்ட் எஃப்எம், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பாசிட்டிவ் சென்டென்ஸை ப்ராக்டிஸ் எடுத்துட்டாலே ஈஸியா இருக்கும். நெகட்டிவும் இன்ட்ராகேட்டிவ் கேள்வியில் எழுதுறதும், ஏன்னா நமக்கு என்ன பண்ண மாதிரி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், என்ன வேர்ப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் வரும்போது பிகின். ஸோ பிகன் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஆரம்பிக்கிறது இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இட் பிகன்ஸ் தட் அப்படிங்கிறது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடங்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறது. இதுவே V2ல வரும்போது என்ன சொல்லலாம்னா பிகான். ஸோ பிகான் அப்படின்னு வரும்போது தொடங்கினார். ஸோ இதுவே வந்து V3ல வரும்போது பிகன். பிகன்ல சொல்லும் போது தொடங்கி இருப்பார். இல்ல தொடங்கியது அப்படின்னு கூட நம்ம இங்க எழுதிக்கலாம். இங்க எழுதிட்டு தொடங்கியது நீங்க எழுதிட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும் போது தொடங்கி இருப்பார், தொடங்கி இருப்பார் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்ப தொடங்கு, தொடங்கினார், தொடங்கியது அப்படிங்கறத கூட நீங்க இதை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டென்ஸ் கூட எழுத போறோம். ஸோ எழுதுறதுக்கு யார் ஃபர்ஸ்ட் வேணும், ஒரு சப்ஜெக்ட். ஸோ நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ்லாம் யார் இருக்காங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இவங்களை தாண்டி நம்ம கிட்ட நேமிங் பர்சன்ஸுமே இருக்காங்க, லைக் ராம், ஜான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில நேமிங் பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ இது நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, நமக்கு வேர்ப் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் எழுத போறோம். ஸோ நம்மளுடைய ரூல் என்னது, வில் ஹாவ். ரூல் வந்து வில் ஹாவ் பிளஸ் அது கூட யார் எழுத போறோம், V3. ஸோ V3ங்கிறது விச் கிவ்ஸ் ஃபார் அ PP, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V2 வரும்போது பாஸ்ட். அப்போ V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி, வில் ஹாவ் ரெடி, V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ்ல எழுத போறோம். அப்போ சென்டென்ஸ்ல எழுதும் போது நீங்க நேம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம சப்ஜெக்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ she will have எழுதியாச்சு, ஒரு சப்ஜெக்ட் will have எழுதியாச்சு. V3 என்னது நமக்கு begun. she will have begun. she will have begun அப்புறம் என்ன கம்ப்ளீட் பண்ணனா நீங்க எழுதிக்கலாம். she will have begun the test. அவங்க டெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அவள் என்ன பண்ணிருக்கா, அவள் சோதனையை டெஸ்ட்னும் போது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ சொல்லியிருக்கிறது என்னது, டெஸ்ட் அப்படிங்கும் போது
சோதனை அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா ஜென்ரலா நீங்க டெஸ்ட் சொல்றீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்றீங்க. அதாவது நீங்க அது எழுதுறதா இருக்கலாம், இல்ல ஒருத்தரை வந்து சோதனை பண்ணி பாக்குறதா இருக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஜென்ரலா சோதனைன்னு சொல்லிட்டோம். இதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதா இல்லையா, அதனால தான் ஜென்ரலா நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட்டுக்கு சோதனை சொல்லிட்டோம். ஸோ பிகன் அப்படிங்கும் போது தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பெர்ஃபெக்டா ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. என்னன்னா ஷி வில் ஹவ் பிகன் த டெஸ்ட் அப்படின்னு வரும்போது அப்ப அவள் தொடங்கி இருப்பாள். எதை தொடங்கி இருப்பாள், சோதனையை தொடங்கி இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப இங்க ஷீங்கிறதுனால நான் என்ன எடுக்கிறேன், அவள் என்ன பண்ணிருப்பா, சோதனையிலேயே, அதாவது டெஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சோதனையை தொடங்கி இருப்பாள். சோ இங்க நமக்கு முன்னாடி யார சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபீமேல சொல்றோம், அவள் அப்படிங்கறதால இந்த இடத்துல என்ன சொல்றோம், தொடங்கி இருப்பாள் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். சோ இதுவே வந்து தே யூஸ் பண்றீங்கன்னா தொடங்கி இருப்பார் அப்படிங்கறது நீங்க சொல்லிக்கலாம். இங்க ஷீ இருக்கிறதுனால இருப்பாள், ஹீ யூஸ் பண்ணா இருப்பான் அப்படிங்கறத நீங்க குறிச்சுக்கலாம். சோ அப்ப யாரை கொண்டு அது மீன் பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்க சப்ஜெக்டை வச்சுதான் இந்த இடத்துல இருப்பார்கள், இருப்பார், இருப்பாள் அப்படிங்கிறது எல்லாமே குறிக்கும். இதுவே நீங்க வந்து வயசுல பெரியவங்களை பத்தி நீங்க சொல்றீங்கன்னா அங்க தாராளமா தொடங்கி இருப்பாருன்னு சொல்லிக்கலாம். இப்ப நீங்க மேம் வந்து சொல்ல வரீங்க, உங்களுடைய ஸ்டாஃப் டீச்சரை சொல்ல வரீங்கன்னா இருப்பார்னு நீங்க சொல்லிக்கலாம். அங்க வந்து நீங்க ஜெண்டரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர்கள், அதாவது அவர்கள் சோதனையை தொடங்கி இருப்பார், இல்ல இருப்பார்கள், அவர்கள் வரும்போதே 2 பேருக்கு தான் இருப்பாங்க, அப்ப இருப்பார்கள் அப்படின்றத சொல்லிக்கலாம். சோ அப்ப இன்னைக்கான verb form begin, began, begun. சோ இதை வச்சுட்டு ஒரு 5 to 10 sentences ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இந்த வார்த்தையில டெய்லி ரொட்டீன்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஹோம்ஒர்க் எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.